குஜேரு தங்கச்சி, என் மனைவி பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆபத்தான நிலைமை. டாக்டர் கூட்டிட்டு வரணும். ஒரு வண்டியும் கிடைக்கல. கொஞ்சம் லிப்ட் தரியா? தங்கச்சி, என்ன யோசிக்கிற? நீ மாட்டேன்னு சொல்லிட்டீன்னா என் மனைவி செத்துருவா. காப்பாத்து தங்கச்சி, காப்பாத்து. Oh, it's all right. தங்கச்சி, பக்கத்துல டாக்டர் வீடு இருக்கு. நான் போய்க்கிறேன். ரொம்ப நன்றி. Oh, it's all right. தங்கச்சி, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நான் வரேன். மிஸ்டர், என்ன ராங் சைடுல வரீங்க? எங்க அவன்? எவன்? அதான் கார்ல ஏத்தி வந்து அவன் தான் கேட்கணும். அவன் எங்க இறங்கி போயிட்டான்? அவனுக்கு உனக்கு என்ன உறவு? இந்த காருக்கும் இந்த ரோடுக்கும் உள்ள வரவு. நான் யார் தெரியுமில்ல? வாட்? யாரு? பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ? எஸ், இன்ஸ்பெக்டரே தான். தென் வாட் அபௌட் தி யூனிஃபார்ம்? அடையாளம் எங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி ரோட்ல தனியா கார் ஓட்டிட்டு போற பெண்களை வழிமறிச்சு நான் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு கண்டவங்க எல்லாம் சொன்னாத நாங்க நம்பிடுவோமா? அதுக்கு வேற ஆள பாருங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். பி கேர்ஃபுல். வாட் நான்சென்ஸ்? அப்பா அப்பா, யாரு இவரு? ஓ, புரிஞ்சு போச்சு. இவர்தான் அவருடைய எல்ஓவியா? சும்மா இருமா. எனக்கு 5 ரூபாயை கொடுத்துட்டு ஹோட்டலுக்கு அனுப்பும் போதே தெரியும் நீ காரை தனியா எடுத்துட்டு வந்து. இதுக்காக தானா? பரவாயில்ல, ஆள் கூட நல்லா தான் இருக்காரு. சினிமா வர கதாநாயகன் மாதிரி. நான் யாரு உனக்கு தெரியுமா? சும்மா இருப்பா. நான் யார் தெரியுமா? பாப்பாவோட டிரைவர். என்ன கொஞ்சம் காகா பிடிச்சு வச்சுக்க. அப்பதான் மீட் பண்ண, கொள்ள, லவ் செய்ய, கல்யாணம் வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல எங்க ஐயா கிட்ட சொல்லிவிட்டு ஐயோ அழ வச்சிருவேன். சும்மா நாகு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சௌந்தரிக்கு மாத்திரம் காதல் பீரியட்ல துஷ்யந்தன் யாருன்னு தெரியுமா? துஷ்யந்தா அவன மாதிரி நீ ஏதாவது அடையாளம் கொடுத்திருக்கியா? ஆனா அவரை மாதிரி மறந்துடாத. என்ன உத்தியோகம்? காதல் பண்றதேவா? இதுவே ஒரு மெனக்கட்ட வேலை. பொழுது இதுக்கே சரியா போயிடும். எங்க காணான்னு தேடிட்டு வந்தேன், வசமா மாட்டிக்கிட்டேன். கண்ணனும் மாட்டிக்கிட்டான். கண்ணா குடலும் கண்ணா. நடு ரோட்ல மட்ட மத்தியானத்துல வேணாம். வண்டி நேரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நானும் பாப்பாவும் திரும்பி வந்துடுறோம். என்னடே பைத்தியமாடா உனக்கு? கான்ஸ்டபிள் பாத்தீங்களா? யாருக்கு? உங்களுக்கு? யாரு நீங்க? நல்ல நேரத்துல வந்தீங்க. 2 பேரையும் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வாங்க. பாப்பா பாப்பா, அவங்க விடமாட்டாங்கம்மா. மனுஷன் சொல்லி வச்ச மாதிரி வந்திருக்கிறேன். ஐயா கிட்ட சொல்லு, பாப்பாவையும் நாகவையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்கன்னு. சரியா? என்ன கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி சர்வசாதாரணமா சரிங்கன்னு சொல்லிட்டு போறா? வரங்க போப்பா. வண்டி வேறுங்க. இப்ப கேட்க லைசன்ஸ் இது இருக்குங்க. லைசன்ஸ், ரேஷன் கார்டு, மண்ணெண்ண கூப்பன், புதுசா ரிலீஸ் ஆயிருக்க ஜாம் பால் படம், அதுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட். ஓ லைசன்ஸ் இல்ல வாங்கணும். ஏன் இல்ல? அதான் டெம்பரரி லைசன்ஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேம்மா. பின்ன ஏன் ஏர்போர்ட் மாட்டல? நம்ம மாட்டிக்குவான்னு தெரியாதுங்க, அதனாலதான் மாட்டேன். அதுவும் இல்லாம எல்போட காருக்குள்ள தொங்க விட்டா பாப்பாவுக்கு கவர்ன குறைச்சல்னு சொல்லிதாங்க தொங்க விடல. ஓஹோ, உங்களை நான் சார்ஜ் பண்றேன். நாங்க என்ன தப்பு பண்ணா? ஏங்க நாங்க சைக்கிள் லைட் எல்லாம் போடணும், இல்ல ரோடு ஓரத்துல அசிங்கம் பண்ணணும். 501 வாட்ஸ்அப்பா இவங்க லாக்கப்ல வை. லட்சுமி, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போற வழியில பார்த்துதான் மாணிக்கம் வந்து சொன்னான். என்னமா நடந்துச்சு? இந்த பையன் யார் மேல காரை ஏத்திட்டானா? இன்னைக்கு யார் மேல ஏத்துறீங்க? என்னையா நடந்துச்சு? ஏன் என் பொண்ணைக்கு கூட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க இந்த பெண்ணோட தாயார? இல்லைங்க, பாவம், இது தாயில்லா பொண்ணு. நான் அதுக்கு ஆயா. பெத்த தாய் மாதிரி பரிவு காட்டுறீங்க. அந்த அம்மா எப்பவும் இப்படித்தான். சார், நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? நாங்க ஒரு திருடனை தேடிட்டு போனோம். அவனை உங்க பொண்ணு கார்ல ஏத்திட்டு போச்சு. அவனை பத்தி நான் சரியான விவரம் சொல்ல மாட்டேன். சார், அவன் திருடனா? பார்த்தா அப்படி தெரியல சார். நமக்கெல்லாம் தெரியாதுமா. திருட யாருங்கிறது போலீஸுக்கு தாமா தெரியும். பாட்டின் கால் பாம்பறியும். சார், அவன் திருடா தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருப்போம். சார்,
மனைவிக்கு பிரசவ வேதனை, ரொம்ப அவசரமா டாக்டர் கூட்டியாரணும். தங்கச்சி ஒரு லிஃப்ட் கூடன்னு கேட்டான் சார். நான் அவனை கொண்டு போய் விட்டேன். அவன் திருடன் தெரிஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் சார். நீங்க இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை அப்படி பேசி இருக்க மாட்டேன் சார். ஆமா சார், என் பொண்ணு ரொம்ப இறக்க குணம் உள்ளது. அவன் தங்கச்சின்னு சொன்னதும் ஏமாந்துருச்சு. உண்மைதான் சார். இந்த மாதிரி தவறெல்லாம் இனிமேல் நடக்காது. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, அவ எப்போ இறங்கினா? கதவை திறந்து விட்ட உடனே. எங்க இறங்கினா? நான் உங்களை சந்திச்சேனே அந்த இடத்துல இருந்து கரெக்டா 3வது மைல்ல. I see. நீங்க ஒரு ஐடியால கேள்வி கேட்க போய் பாப்பா வேற ஒரு ஐடியால பதில் சொல்லுது. ஆனா நான் என்னன்னா வேற ஏதோ ஐடியால யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதான் சார் தெருவுக்கு தெருவு இருக்குது லவ். சும்மா வேண்டா சார். இனிமே இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. ஹலோ, எஸ்ஐ பேசுறேன். அப்படியா? ஐ சே. இப்ப வர சார், நீங்க உங்க பெண்ண இப்ப வீட்டுக்கு வச்சு போ. தேங்க்யூ சார். நீ ரொம்ப நல்லா கார் டிரைவ் பண்றமா. இன்னொரு தடவை அந்த திருடனை நானே சந்திச்சு நானே அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கல. என் பேர் லட்சுமி. ஓ, உன் பேர் லட்சுமியா? குட். ஏண்டா பாப்பா கிட்ட காரை கொடுக்காதேன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ சொல்றதுக்கு முன்னாலே அது கார் ஓட்ட கத்துக்கிச்சு. காரை கொடுத்தா என் சீட்டை கிழிச்சிருவேன் நீ சொன்ன, கொடுக்கறேன்னா சீட்டை கிழிச்சிருவேன் அது சொல்லிச்சு. என்ன உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம்? அது காசு கொடுத்துச்சு, நீ வெறும் வாயில சொன்ன. போதுண்டா. ஏமா, நீ அந்த அளவுக்கு டிரைவிங் பழகிட்டியா? ரேஸை விட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும். ஆமாப்பா, வேணா பாருங்க. போகும்போது சிட்டி 5 நிமிஷத்துக்குள்ள 10 ரவுண்ட் சுத்தி காட்டேன். எனக்கு டிரைவரே தேவையில்லப்பா. இந்தாங்க கார் சாவி, நீங்க வாங்கி கொடுத்த தொப்பி. சலவ துணி வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து கொடுத்துரு. நாகு, வேற துணி இல்ல. எங்களை விட்டு எங்கடா போற? ஆயா, சொந்தத்தை இவ்வளவு பெரிய தோட்டத்தை வச்சுட்டு காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல விலை கொடுத்து வாங்குறத பார்த்தேன், மனசு கேட்கல. மிஸ்டர், என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். சீக்கிரம். இனிமே அந்த தோட்டத்துல நான் தான் உடைக்க போறேன். வெளியில வளைச்சல் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்ப போறேன். மிச்சத்தை வித்து காசெல்லாம் அனுப்ப போறேன். அங்கதானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க தானே கூட்டியாந்தீங்க. இந்த பெரிய கரெக்ட் உத்தியோகம், 300 ரூபாய் சம்பளம், 3 நாள் லீவு. எங்க போயிட போற? அப்பப்ப வந்து பார்த்து போறேன். யார் நீ? என்னடி பாப்பா? பாட்டி, என் கார்ல எப்படி வந்த? பக்கத்துல இருக்கிற என் பேச்சு வீட்டுக்கு போய்கின்னு இருந்தேன். நடுக்க முடியல, கார்ல குந்திக்கின. அப்பால என்ன இறக்கி விடுவையா? இப்படித்தான் அன்னைக்கு ஒரு திருட பிரசவ கேஸ் சொல்லி என்ன ஏமாத்தான். அவன் எவன்டி? அவன் எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்து இன்ஸ்பெக்டர் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உள்ள போய் பார்த்தா ஒரே காடா இருக்கு பாட்டி. களவாணி போயெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இஞ்சி பெற்ற சோழியாச்ச. நீ எதுக்காக இஞ்சி பெற்ற சந்தோஷப்படுத்தானோ? அது அவரோட ஒரு லிங்க் ஏற்படுத்திக்கலாம்னு தான். லிங்கா? அப்படின்னா நீ ஒரு பட்டிக்காடு, அதாவது தொடர்பு அர்த்தம். ஐ, காதல் தொடர்பா? இப்பதான் கண்ட கழுதைங்கெல்லாம் காதல்னு கத்துத. அவன் உன்னைய அப்படி நினைச்சு புட்டான்னா? என் காதல் ஒண்ணு 14 கேரட் இல்ல, 24 கேரட். உங்க அப்பா நடக்கிற வியாபாரியா? கேரட் கணக்குலயே பேசுறிய? நல்ல பாட்டே நீ. ஏண்டி இஞ்சி பண்ணி தனியா இருக்கிற அந்த இஞ்சி பண்ற பிள்ளைங்க வந்தானா நீ என்ன செய்வேன்? ஐயோ, நான் வெக்கப்பட்டு ஓடிடுவேன். விட மாட்டேன்னு உன்னை இறுக்கி கட்டி கொடுத்துருவேன்னா? என்ன விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி பேச்சு? நீ பழைய பாட்டியா இருக்கியே. என்னடி சொல்ற? ஆமா, நீ ஏற்கனவே சினிமால நடிச்சிருக்கியா? வாலிபத்துல எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. போனேன். முட்டா பயலவ எனக்கு மகவட்டு சரியில்லைன்னு சொல்லி புட்டானுங்க. நீ ஏன் சொல்லிடி, நான் அழகா இல்லை. அசல் பொம்பளையா இருந்தா அழகா இருந்திருப்பேன். ஆம்பளையாச்சே. ஆம்பளையா? என்ன இன்ஸ்பெக்டர் சார்? லட்சுமி, நீ சொன்னதை வச்சு திருடனை பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன்.
உன் காரை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். மோட்டார் பைக்கை மறைச்சு வச்சுட்டு மாறு வேஷம் போட்டுட்டு வந்தேன். ஆனா உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் திருடனை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தேன். கிடைக்கல, உங்களை திருட்டிட்டேன். ஏம்மா திருடிய நான் பிரிச்ச கட்டுமா? அந்த வீட்டின் வாசல் கதவு, அதை பார்த்து பார்த்து பழகு. அதை தேடிக்கொள்ளவா அங்கே, என்னை மூடிக்கொள்ளவா அங்கே, அதில் தோட்டம் போட வரவா, இல்லை நோட்டம் போட வரவா? வாடைக்காலம், குளிர் வீசும் வாடைக்காலம், அதை கொண்டாட மஞ்சம் இருக்கும். அதை தேடிக்கொள்ளவா இங்கே, என்னை மூடிக்கொள்ளவா அங்கே, அதில் தோட்டம் போட வரவா, இல்லை நோட்டம் போட வரவா? கொடியும் தனி விட்ட மரமும் எப்போதும் சிரித்திருக்கும். இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்தால் எல்லாமே மலர்ந்திருக்கும். அந்த தோட்டம் மல்லிகை கூட்டம், அந்த தோட்டம் மல்லிகை கூட்டம், எங்கு தொட்டாலும் இன்பம் இருக்கும். ஒரு வீடு வேண்டுமா எங்கே, அதில் மாடி வேண்டுமா அங்கே, அந்த வீட்டின் வாசல் கதவு, அதை பார்த்து பார்த்து பழகு. இன்னைக்கு எக்கச்சக்கமான சில்லறா எப்பா. அண்ணே தங்கச்சி, ஒரு காய் விடாம எல்லாத்தையும் பறிச்சிட்டியாமா? பூவும் பிஞ்சு தவிர காயெல்லாம் பொறிச்சிட்டேன். ஏன்னு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ஒழுங்கா பிழைக்காம ஏன் காய்கறி எல்லாம் திருடி திருடி விக்கிற? ஒழுங்கா பழைச்சா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? வரும்படி அரை வயிற்றுக்கே பத்தல. அதனால்தான் காய்கறி எல்லாம் திருடி இதை வித்து உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாக்கணும் தங்கச்சி. ஆமா, இந்த நல்லி எலும்பு நாகு பைய என்ன சொன்னா உங்ககிட்ட? டிரைவர் வேலையை விட்டுட்டு மறுபடியும் தோட்ட வேலைக்கு வர போறானாமா? ஆமாண்ணே, அந்த ஆள் பேசின பேச்செல்லாம் பார்த்தா கட்டாயமா தோட்டத்துக்கு வந்துருவான் போல இருக்கு. ஓடு, அவன் வந்தா வரட்டும். அவன் வர்றதுக்குள்ள தோட்டத்துல ஒரு பிஞ்சு, ஒரு மொக்கு, ஒரு காய் இல்லாம தோட்டத்தையே காலி பண்ணிடுறா. ஆமா ஆமா, சீக்கிரம் காலி பண்ணு. யாரும் வரா போல இருக்க. அண்ணே, அந்த ஆளே வரா. நாகுவா? ஆமா. பாவி பைய நினைச்சபடியே வந்துட்டானே. ஆயுசு 100. 100 அல்ப ஆயுசு சொல். வரட்டும், பூசணிக்காவை தூக்கி தலை மேல போட்டு உடைக்கிறேன். தங்கச்சி, ஒண்ணு செய். முள்ளமா அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவன் இந்த பக்கம் வர விடாம அவன் கவனத்தை வேற பக்கமா மாத்தி விட்டுடு. நான் எல்லா காயும் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துடுறேன் சில்லறையோட. சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துரு. போ போ. தோட்டம் பூரா ஒரே கல்லும் புல்லுமா இருக்குன்னு சொன்னா சரசு.
இங்க பார்த்தா பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஐயா எங்க இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, ஏன் தொடக்கம்ல வந்திருக்க? என்ன பார்த்து இப்படி கேள்வி கேக்குற? ஆமா, என்ன பார்த்த ஒண்ணு உனக்கு ஒரு திகைப்பு, ஒரு மலைப்பு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்தா எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன பார்த்தோன்னு உனக்கு சந்தோஷமா? முதல் தடவையா ஒரு பொம்பளை என்ன பார்த்து சொல்றது இப்பதான் நான் கேள்விப்படுறேன். நான் சந்தோஷப்படாது எப்படி? என்ன நீ வந்த இடத்துல என்ன நீ அந்த இடத்துக்கு கூட்டி போற? அதெல்லாம் பண்ணாத, வந்த காரியம் கெட்டு போயிடும். ஆமா, தோட்டத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்னேன். எங்க பார்த்தாலும் பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஆனா இதுவே பெருசா நான் மாத்திரம் காணாம போகுது. யாரோ திருடிக்கிட்டு போறாங்க. நீயா? நான் இல்லையா, நான் பறிச்சாதான் பங்களா கொடுத்து வச்சிருவேன். திருடெல்லாம் திருடிக்கிட்டு போறான். திருடன் திருடிட்டு போறானா? அறிவு இல்ல உனக்கு? உங்க அண்ணன் என்ன வெட்டிக்கா வேலைக்கு வச்சிருக்காங்க, காதலுக்குன்னு போட்டுக்காங்க சம்பளம் கொடுத்து. அவன் எங்க போனான்? அருவாமைக்கு வெளியில போயிட்டார். என்ன நீ? நானும் வந்தால இருந்து பாத்துட்டே இருக்கிறேன். என்னமோ விளையிற, நெடியிற, கைய போட்டு பசியிற, அழகை காட்டுறியா? ஏயா நான் அழகா இல்லையா? இல்லன்னு சொன்னா கோச்சுக்குவேன். இந்த மாதிரி நான் அழகை பார்க்க வரல, இதே இடத்துல இருந்துகிட்டு தோட்ட வேலையை பார்க்கணுங்கிறதுக்காக டிரைவர் வேலையை விட்டு வந்திருக்கிறேன். உங்க அண்ணன் எப்போ வருவான்? மத்தியானம் ஆகும். மத்தியானம் இல்ல, கொடுத்த தோட்ட வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்க போயிருக்கானா? அவன் அதான் திருட்டு போகுது. என்ன ஆச்சு உனக்கு? பாவக்காய், கத்திரிக்காய், வெண்டக்காய், ஐயோ அவரக்கா, ஏண்டா சபாரி பயில பூசணிக்காயும் புடலங்காயும் விளைய வச்சிருக்கேன், அதுவும் கண்ணுல படல? ஏண்டா டேய் நாகுப்பையா, மிதக்கிற காய்களை காப்பாத்திரியே தவிர உள்ள முழுகிறவனை காப்பாத்திரியாடா டேய்? அதுக்கு இல்லடா, என்னமோ வெளியே போயிடுவா உன் தங்கச்சி என்கிட்ட சொன்னா. வெளியே தாண்டா போயிருந்தேன். திருப்பி வர்றப்போ நம்ம தோட்டத்து காயெல்லாம் மூட்டை கட்டி ஒரு திருட எடுத்துட்டு ஓடிட்டான். வேற திருடன். ஆமாப்பா, அவனை வழி பறிச்சு 2 பேருக்கும் பலத்த சண்டை ஏற்பட்டு தொப்புக்கடியில் இந்த குளத்துல குதிச்சிட்டோம். ஏண்டா நீ மாத்திரம் வாழ்ந்துட்டு இருக்கிற, பூச்சி திருடன் எங்க முங்கிட்டானா? யோகாபியாசம் செஞ்சு பழக்கப்பட்டவன் போல இருக்குது. தம் புடிச்சுன்னு உள்ள வருறான். காலை இருக்கிறான்டா. காளையா? காலை தாண்டா, வேற என்ன பின்ன? அறிவு கட்டவன அவன் தான் இழுக்கிறான். வெட்டு ஒதுங்கி வந்தாங்கடா. அதுக்கார காப்பாத்துங்க, விளையாடுறீங்க. அவனை சேத்துல நல்லா போட்டு அடிச்சு விட்டுறான். என்னையாச்சு? உங்க அண்ணன் சொன்னது ரொம்ப சரி. அந்த திருடல முதல்ல மாதிரி என் காலை பிடிச்சி வழின்னு வலிச்சான். நான் உடனே மிதி மிதிச்சு அப்படியே சேத்துல பதிய வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப அண்ணா மண்ண மேல வரல, மேல வரலையே. ஐயோ, நீ அவர்தான் போட்டு வச்சுட்டேன். ஐயோ, இடுப்பெல்லாம் நவுதே, எவனோ உதச்சிட்டானே. ஐயோ, அப்ப தண்ணிக்குள்ள நான் உன்னதான் மீச்சனா? ஆமாண்டா. திருட என்னாச்சு? எனக்கு தெரியாதுப்பா. இதுக்குள்ளதான் பூதுட்டான்னு சொன்ன? ஒருவேளை இதுக்குள்ள ஏதாவது ஒரு பொந்து இருந்து அது வழியா ஓடிட்டானா? என்னடா கதை விடுற? இதுவே ஒரு பொந்து, அதுக்குள்ள இன்னொரு பொந்தா? உனக்கு சந்தேகம் வரதான் இறங்கி பாடுறான். நான் இறங்கினேன்னா வேண்டாம், நான் மறுபடியும் இறங்கினா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதிச்சுக்குவோம். பாரு, ஏதோ இன்னொருத்தன் தயவுல காய்கறி எல்லாம் பறிச்சு கிடக்குது, எல்லாத்தையும் சுத்தமா கழுவி கோணியில கட்டி பங்களால கொண்டு போய் போடு. ஈரத்துணியில என்னால அதிக நேரம் இருக்க முடியாது, இத காய வச்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் 2 பேருமா சேர்ந்து தோட்டத்தை பார்த்து. ஐயோ ஐயோ, உனக்கு மூளை இருக்கா? இப்படி அவன் தண்ணியில மாட்டிப்பாங்க. தந்திரமா தான் வந்த தங்கச்சியை தவறி விழுந்துட்டேன். விழுந்த வேகத்துல என்ன அறியாம கத்திட்டேன். தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா ஆளோடுக்கு நீங்க வந்து நின்னுட்டீங்க. என்ன செய்யறது? உடனே இதுக்குள்ள ஒரு திருட இருக்கிறான்னு சொல்லி அவனையும் உள்ள இழுத்து ஒரே அமைக்கலான்னு பார்த்தா எலும்பு பைய இரும்பு மாதிரி இழுப்பு போட்டு உடைச்சிட்டான். அந்த ஆளு இனிமே இங்கேதான் இருக்க போறான், ஜாகிரதை. ஏதோ இந்த தடவை தப்பி போச்சு. அடுத்த அமாவாசைக்கு பார், தோட்டத்தை அலக்கா பேத்து போய் வித்துறேன். திருடுறதுக்கு மட்டும் வழி தெரிஞ்சா பத்தாது, தப்பிக்கிறதுக்கு வழி தெரியணும். கவனி, வர அமாவாசைக்கு கவனி. நீங்க வந்தா நகைக்கடையும் கிளப்பும் வச்சு நடத்துறது நான் தாங்கிற ரகசியம் போலீஸுக்கு தெரிஞ்சிடும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன செய்யறது? எனக்கு அவசரமா 1000 ரூபாய் தேவை. என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், அழிக்கல. அதான் இங்க போலட்சுமி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படியோ லேட் ஆனாலும் கடைசியில உங்க விருப்பப்படி நல்ல செலக்ஷன் நான் வந்துச்சுனாலே வாங்க போலாம். என்ன வேணும்? மாடனா என்ன நகை இருக்கு? உங்களுக்கு தான் கேட்கிறேன். என்ன கேட்டீங்க? மாடனா
என்ன நகை இருக்குன்னு கேட்டேன். நிறைய இருக்கேன். கொண்டாங்க. பாத்தீங்களா இதெல்லாம் லேட்டஸ்ட் டிசைன். பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க பாத்தீங்களா கொஞ்சம் இருக்கீங்களா? நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஓட்டி பழைய இருக்கா? இருக்கேன். இந்த வளையல உங்க கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது எங்க வீட்டு ஆயா. இதுக்கெல்லாம் சிறு பில் போடுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கு இந்த மாடர்ன் டிசைன் எல்லாம் பிடிக்காது. தஞ்சாவூர் மாங்காய் மாலை டைப் நெக்லஸ் ஏதாவது இருக்கா? அது நேற்று தான் கொடுத்தேன். இன்னும் 2-3 நாள் வந்துடும். நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா ஆர் லட்சுமி நம்பர் 17 டாக்டர் நாயர் ரோட் டி நகர் மெட்ராஸ் 17. ரொம்ப பக்கம் தான். சௌரியமா போச்சு. பை தி வே வளையலுக்கு செப்பரேட் பில் போடுங்க. ஓய் இந்த அந்த பொண்ணு வந்தது நீ ஏன் ஒளிஞ்ச? அன்னைக்கு சொன்னேன்ல ஒரு பொண்ணோட கார்ல தப்பிச்சு வந்தேன்னு. அது இந்த பொண்ணுதான். எப்படி இன்ஸ்பெக்டர் என்ன பத்தி அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருப்பாரு. என்ன இங்க பார்த்துட்டு நான் மாட்டி வச்சிருவேன் தான் ஒளிச்சுக்கிட்டேன். அது இருக்கட்டும். நான் கேட்டேன் 1000 ரூபாய். என்னாச்சு? ஏதாவது நகை நட்டு இருந்தா கொண்டா தர. அப்போ எனக்கு பணம் வேணும்னா திருடுறதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றீங்களா? உன் சொல்ல விட உன் தொழில தான் எனக்கு நம்பிக்கை அதிகம். அதை செய். சரி என்னம்மா அது பாரு. எப்படி? ரொம்ப நல்லா இருக்குமா. போட்டுக்காயா? எனக்கு நீ எது வாங்கிட்டு வந்தாலும் அதையெல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சு உன் கல்யாணத்து அன்னைக்கு தாமா போட்டுக்குவேன். ஆமாமா அன்னைக்கு தான் எனக்கு விமோச்சனம். விமோச்சனமா? இல்ல இல்ல அதுக்கு என்ன சொல்றது, அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமும் மனசுக்கு நிறைவும் ஏற்படும். ஆயா ஆயா லட்சுமி, குடியானவன் விதைச்சதனுடைய பலனை அறுவடைக்கு அப்புறம் அனுபவிக்கிற மாதிரி நான் உன்னை வளர்த்ததனுடைய பலனை உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தாமா அடைய போறேன். ஆயா கடைசி வரைக்கும் நீ என் கொடியே இருந்து என் அன்புலையும் பாசத்திலையும் மறந்துகிட்டே இருப்பேன். ஆயா சொன்ன ஒண்ணு கேக்குறேன். என்னம்மா? உன் புருஷனும் புள்ளியும் சிங்கப்பூர் போயிட்டு தான் சொன்னியே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க திரும்பி வந்துருவாங்கல்ல? நிச்சயமா வந்துருவாங்க. அப்போ என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா? போக மாட்டேம்மா, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஆயா நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. ஆயா நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா என் உயிரே என்னை விட்டு போயிடுமா. ஆயா லட்சுமி வீட்டுக்குள்ள கூடவா? அங்க போலீஸ் சொல்ல இங்க ஒண்ணுமே இல்ல. சந்திராவுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த அப்பா சுத்த மோசம். கையிருப்பே வச்சுக்கிறது இல்ல. நானும் காட்சி. என்னப்பா புலி மாதம் நடப்ப இன்னைக்கு பூர மாதம் நடக்கிற என்னாச்சு? அட போற 200 ரூபாய் பணம் பேசிட்டு ஒருத்தனை அடிக்க போனேன். பயம் வாட்ட சாட்டமான ஆள். எப்படியே சமாளிச்சு விட்டேன். இருந்தாலும் என்னையும் ஒரு பிடி பிடிச்சுட்டான். அம்மா பணம் கைக்கு வந்துருச்சுல்ல, விடுவனா? விடுவியா? எங்க அப்பனாச்சே. டேய் முத்து, ரொம்ப வலிக்குது. கழுத்து புடனில இருந்து இடுப்பு வரையில ஒரு பிடி பிடி சொல்றேன். ஆத்தி அப்படித்தாண்டா அப்படித்தாண்டா. அம்மா அம்மா மறந்து போய் உள்ள மெல்ல புடிடா. ஏன்பா நானு எத்தனை தடவை சொல்றேன், பழைய ஞாபகத்துல பாட்டி மஞ்சள் தேய்ச்சு குளிச்சாங்க. நீ அந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு அடியாருக்கு போய்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு வருஷம் போனா ஒரு வயசு கூடுதுல்ல. டேய் பயமவனே, எனக்கடா சொல்ற? வீரம்ங்கிறது உடம்புலயா இருக்குது, நெஞ்சில இருக்குதுடா. நெஞ்சில இருக்குது. அந்த நெஞ்சுக்கு எதிர வயசு அறிவு கட்டவனே. ஆத்தி வெள்ள முடுறான். அம்மா போமா, இப்ப எனக்கு கை வலிக்குது. நான் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரேன். என்னடா அது? பர்சு பர்சு என்கிட்ட எப்படி இருந்தது? பல்ல உடம்பு அயோக்கிய பையல. பெத்த அப்பங்கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கல. வேற என்ன செய்ய சொல்ற? புரியாத ஆளா இருக்கியே. போலீஸ் என்ன வட்டம் போடுது. உன்ன மாதிரி பஜார்லயும் பஸ் ஸ்டாப்லயும் பப்ளிக்கா நடமாட முடியுதா என்ன? நான் ஒரு வயசு பையன், எனக்கு எவ்வளவோ தேவை இருக்கும். உன்ன மாதிரி எடுப்பு சாப்பாட்டிலே காலம் தள்ள முடியுமா? நீ திரும்பவே மாட்டியா? பாப்பா உனக்கு வேற வேலை இல்ல. ஏய் இந்த பாரு, இன்னொரு தடவை நீ திருடுன பிள்ளைன்னு கூட பார்க்காம நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. சார்தான் பாப்பா, பெரிய இவரு மாதிரி இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு. கடவுளே, சின்ன வயசுல விளையாட்டு நினைச்சு விட்டது வளர்ந்ததுக்கு அப்புறம் தொழிலாவே மாறிடுச்சு.
முளையிலேயே கிள்ளி எறியாம மரமாகி விழுந்து விட்டதுக்கு அப்புறம் வெட்ட நினைக்கிறேனே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள். லட்சுமி, மிஸ் லட்சுமி. நீங்க யாரு? நீயா? இந்த வீட்டு வேலைக்காரி. லட்சுமி இல்ல? இல்ல, காலேஜுக்கு போயிருக்கு. என்ன விஷயம்? வேலைக்காரி கிட்ட எல்லாம் விவரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நடராஜா சர்வீஸ் தான். ஹலோ மேடம். ஹலோ. நீங்க கேட்டீங்களே தஞ்சாவூர் மாங்காய் மாலை டிசைன் நெக்லஸ், அது இன்னும் 2 நாள்ல ரெடி ஆயிடும். அது சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். ஓ, தேங்க் யூ. மன்னிக்கணும். ஏன் இங்க நிக்கிறீங்க? உங்க காருங்க பஞ்சர். அப்படிங்களா? என் கார் இருக்கு, வாங்க நான் கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். ஓ நோ, many thanks. நீங்க எல்லாம் இங்க தனியா நின்னா காலி பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன். வாங்க. லட்சுமி, ஒரு திருகாணி தேவைப்பட்டாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நானே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நாமிச்சு. ஆயா, என்ன ஆயா அப்படி பாக்குற? கார்ல வந்தது யாரு? அவரா? நகைக்கடை முதலாளி. நான் ஒரு நெக்லஸ் கேட்டிருந்தேன், அதை பத்தி சொல்ல வந்தாரு. நெக்லஸ் வேணும்னா அப்பாவை கேக்குறது, அது போட்டும். அவன் கார்ல நீயே வந்த, உன் கார் இங்க பஞ்சர். டாக்ஸில வர்றது. டாக்ஸிக்காக தான் நின்னுட்டு இருந்தேன். வந்தாரு, கூப்பிட்டாரு, வந்தேன். என்ன தப்பு? தப்புதான். வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு வாலிபனோட தனியா கார்ல வர்றது தப்பு தப்பு. என்ன ஆயா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் என்னென்னமோ சொல்ற? இது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம குடும்பத்தினுடைய கௌரவ பிரச்சனை. அப்பா, எங்க அப்பாவோட கௌரவத்துல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றியா? நிச்சயமா இல்ல. இருந்திருந்தா இப்படி செய்தியா? நீ அவனோட கார்ல வந்தது யாராவது பாத்திருந்தா உங்க அப்பாவை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ணை வளர்க்கிற லட்சணம் இதுதானு என் மூஞ்சில காரி துப்புவாரு. நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உப்பு போடாத விஷயத்துக்கு அற்பத்தனமா ஏதோ பேசுறியே. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பாப்பா, என்ன அதற்ற? என்ன கண்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை? நீ யாரு? என்ன பெத்த தாயா? ஆமா, நான் உன்னை பெத்த தாய் தான். அதனாலதான் கேட்கிறேன். பொண்ணம்மா, வேலைக்காரன் நாயே, ஐயா, என் பொண்ணை வளர்க்கிற மாதிரி வளர்த்து பாசமுள்ள ஒரு தாய் மாதிரி நடிச்சு கடைசியில பெத்த தாயின உரிமை கொண்டாடி கேக் போட்டு என் கௌரவத்தை கெடுத்து சொத்துக்களை அடைய சூழ்ச்சி பண்றையா? ஐயா, உன் வேஷம் கலைஞ்சிடுச்சு, போவடியே. நான் எதிர்பார்க்காத ஒரு இடிய தூக்கி என் தலையில போடுறீங்களே. தப்பு என் மேலதாங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. முடியாது. எப்ப இப்படி ஒரு நிலையை உண்டாக்குனியோ இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போவடியே. ஐயா, போறையா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? அம்மா, அம்மா, என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்து. முதல்ல அவன் உன்னை தேடிக்கிட்டீங்க வந்தான். அவன் கார்லயே நீ வர்றத பார்த்து சந்தேகப்பட்டு என்னமோ பேசிட்டேன். உன்னை வளர்த்த பாசத்தினால வாய் தவறி பெத்த தாய்ன்னு சொல்லிட்டேம்மா. ஒரு வேலைக்காரி இவ்வளவு சலுகை எடுத்துக்கிறது தப்புதான். இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ ஆயா, அப்படி எல்லாம் பேசாதே. எனக்கு இப்பதான் புரியுது. நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு நீ அப்படி பேசிட்டேன். தப்பு செய்யல நானும் பேசிட்டேன். 2 பேரும் ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டதுனாலதான் அப்பா இதுல தலையிடும்படி ஆயிடுச்சு. அப்பா, அப்பா, ஆயாவை மன்னிச்சிருங்கப்பா. அது எப்படிமா முடியும்? இன்னைக்கு நடந்த மாதிரி தான் நாளைக்கு நடக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இல்லப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இருமா. பொன்னம்மா, ஏன் நிக்கிற? போ வெளியே. அப்படின்னு ஆயா கூட நானும் போறேன். லட்சுமி, பின் என்ன ஆயா, நீ இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? ஆயா போலாம். என்னம்மா இது? அப்பாவை எடுத்து பேசிட்டு. லட்சுமி, இருமா. என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு? சரி சரி பொன்னம்மா, லட்சுமிக்காக உன்னை மன்னிக்கிறேன். இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்க. நல்லதுங்க ஐயா. ஆயா, நான் இனிமே உன்னை அப்படி எல்லாம் பேச மாட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துடு. நான் படிச்சு போவா? சரிம்மா. ஐயா, பொன்னம்மா, இந்த வீட்டுல விளக்கேற்றி வச்ச உன்னை வேலைக்கார நாயே வெளியே போன்னு சொன்னனே, இந்த நன்றி கெட்டவனை மன்னிச்சிருமா? ஐயா, இல்ல பொன்னம்மா, உணர்ச்சி வசப்பட்டு நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா நான் ஏன் அப்படி பேசினேன் தெரியுமா? நீ பெத்த தாயின்னு சொன்னதை உன் பொண்ணு நம்பிட்டாள்னா
அவளுக்காக நான் கட்டி வச்சிருக்கிற மனக்கோட்டை உடைஞ்சு போயிடுமேன்னு பயந்துதான் உன் மனம் புண்படும்படியா பேசிட்டேன். நான் பேசுறதெல்லாம் உதட்டால தானே தவிர உள்ளத்தினால இல்ல. பரவாயில்லைங்க, நான் தான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டுட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஐயா, லக்ஷ்மிக்கு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் நீதான் பெத்த தாய்ங்கிறது சீக்கிரத்திலேயே அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. பெண்களுக்கு காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடந்துடணும் இல்லைங்களா? எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா பொன்னம்மா? உனக்கு முந்தையே நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். போதுமா? நல்லதுங்க ஐயா, நான் வரேன். மச்சான், ஆரம்பம் மச்சான், என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாரு, யார் வந்திருக்காங்க பாரு. அடே மச்சான், நீ எப்படா உயரம் குறைஞ்சு புடவை கட்டிக்கிட்டு? அடே சரசா, நீயா? ஐயா, என்ன இந்த நேரத்துல அண்ணனை தேடிக்கிட்டு? ஒண்ணு இல்ல, ராத்திரி சோத்துல கறி குழம்போட கருவாட்டை கடிச்சுக்கிட்டேன், உறக்கமே வரல. உங்க அண்ணனை பார்த்து விக்ரமாதித்யங்கரை, பஞ்சேந்திர கரை இதெல்லாம் கேட்டு போலான்னு வந்திருக்கிறேன். பொம்பளையா லட்சணமா இருக்கு தெரியல, பொறுக்கித்தனமா பண்ற, பிகில் அடிக்கிற. நீ என்ன போலீஸ்காரன் மகளா? அது இல்லையா, திருடங்க வந்தா இங்க ஆள் முடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றதுக்காக அப்படியே ஒரு பாவலா பண்ணு. அது என்னது, அங்கிருந்து ஒரு பிகில் சத்தம் வருது? அது ஒண்ணும் இல்ல, அது எதிராளி. பொட்டல் காட்டுல மலையா இருக்குதுங்கிற. ஆமா, உங்க அண்ணன் எங்க போயிருக்கிறான்? மேட்னி ஷோக்கு போயிருக்காரு. மேட்னி ஷோவுக்கு? என்ன தெருவுல நிக்கிற விளக்கு கம்பா நினைச்சியா? போற வரவெல்லாம் சுண்ணாம தடவிட்டு போறதுக்கு? ராத்திரி நேரத்துல மேட்னி ஷோவா காட்டுறான்? ஸ்பெஷல் ஷோன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு விடுவான், சிவராத்திரிக்கு விடுவான், இன்னைக்கே விடுறான். ஏதோ ஒண்ணு விடுறாயா? எதுக்கா விடுறான்? என்ன விடுறான்? அலிபாபா 40 திருடர்களும். 40 திருடர்களும்? ஓஹோ, ஒரு திருடன் யாருங்கிறது எனக்கு தெரியும், பாக்கி 39 பேர் யாரு? சரி சரி. ஆமா, வயசு வந்து தங்கச்சிய தனியா வீட்டுல விட்டுட்டு உங்க அண்ணன் எப்படி போனா? ஏயா, உனக்கு மூளை இருக்கா? எனக்கு இருக்குது. எனக்கும் இருக்கு. தனியா விட்டுட்டு போகாத அண்ணன் இன்னைக்கு என்ன தனியா விட்டுட்டு போனாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ துணையா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? இந்த பாரு, நீ சும்மாராச்சும் சொல்றியோ இல்ல டூ படிக்கிறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னைக்கு நான் மாளிகையில பாத்துறோம், அன்னைக்கே என் கண்ணை மேல போட்டேன். அப்பா, இப்போது காதலிக்கிறேன்னு வெளிப்படையா சொன்னியே. யோ அம்மாவாசை, இன்னைக்கு நல்ல நாளு. அம்மாவாசையில திருடனுக்கெல்லாம் கொண்டாட்டம் இன்னைக்கு. எதுக்கு நான் தோட்டத்தை ஒரு சுத்து பாதிச்சு வந்துடுறேன். அட நீ ஒண்ணு நல்ல நாளு காதல் டூயிட் பாடலான்னு கூப்பிட்டா? இந்த பாரு, எனக்கு 2 குறிதான். ஒண்ணு காய்கறி, இன்னொன்னு உன் மேல காதல் வெறி. வரேன். நீங்க வரேன்றியா? ஊடு திறந்திருக்கியா? இங்க என்ன ஊடு திறந்திருந்தா என்ன ஆயி போச்சு? பொருள் சொல்றதுக்கு உன்னை விட்டா வேற என்ன இருக்குது? வர்றவன் என்ன எடுத்துட்டு போயிருவான்? ஆமா, உங்க அண்ணன் மேட்னிக்கு தானே போயிருக்கான். ஆமா, அலிபாபா. அலிபாபா அவனை நான் பாத்துருக்கிறேன். திருடன் நீ பாருவா. போறா எப்பா? ஐயோ 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 பாத்தியாடி? அண்ணே, ஐயோ நாகோ, என்ன காப்பாத்துறா? ஒண்ணு மேட்னியா பார்க்க போயிருக்கான். ஏண்டா டேய், மேட்னியா காட்டாடுங்க. அலிபாபா தெரியுது? அதுவா அலிபாபா? அது என்னடா அது? நானும் பாக்குறேன், சொல்லி வச்ச மாதிரி சுத்தி காய்கறி போட்டு கரெக்டா பொத்து பொத்துன்னு குளியே விழுவுற. மறுபடியும் அதே திருடனா? காலை பிடிச்சி வலிக்கிறானா? நான் இறங்கட்டா? வாண்டாண்டா, புதக்குழி மாதிரி கால் உள்ள போயிட்டே இருக்குதுடா. டேய், கை கொடுத்து என்ன காப்பாத்து. எந்த மடையனோ எனக்கு குழி பறிச்சுட்டானே. ஐயோ ஐயோ. குழி பறிச்சவன் மடையலடா, உள்ள விழுந்தானே அவன் தான்டா மடையா. அன்னைக்கு தண்ணிக்குள்ள பொந்துக்குள்ள போய் திருட ஒழிஞ்சுக்கிட்டான்னு என்ன ஏமாத்தினியே, அப்பவே தெரியுண்டா உன்னை பத்தி. அதனாலதான் உனக்குன்னு ஒரு குழியை தோண்டி மேல புல்லு இலையெல்லாம் போட்டு உன்னை ஆற பிடிக்கிற மாதிரி பிடிச்ச. யானை பிடிக்கிறது, ஐயா குழந்தை தவழுகிறது. நான் தான் திருடன்னு எப்படா ஊர்ஜிதப்படுத்தி சொல்ற வெண்டக்கா? வெளியால் ஏண்டா திருட வர்றான்? என்னைக்குமே தெரிஞ்சவன் வேண்டப்பட்டவன் தான்டா குடிய கெடுப்பான். அது உலக சரித்திரம்டா. ராமாயணத்துல இருந்து எடுத்துக்க. அங்க விபீஷ்ணன் கெடுத்தான், கட்டவன பாரு, எட்டப்பன்னா காட்டி கொடுத்தான். எனக்கு சத்ரு உங்க உண்டு. ஐயோ, நான் குழிக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், எனக்கு சரித்திரமா சொல்றேன். அதானே சேத்திர மாட்டி தவிக்கிறாரு, காப்பாத்துங்க. உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறானே. உண்மையை ஒத்துக்கிறேன்டா. நான் தாடா இந்த காய்கறி எல்லாம் திருடினேன். ஆமா, நான் திருடுறப்பெல்லாம் எப்படா லடுக்குன்னு வந்து பிடிக்கிறேன். கடியாரத்துல மொத்தம் 3 முள்ளுடா. ஒண்ணு சின்ன முள்ளு, இன்னொன்னு பெரிய முள்ளு, இன்னொன்னு வினாடி முள்ளு. சின்ன முள்ளாகிய உன் தங்கச்சிய நீ பந்தோபஸ்தா பெரிய முள்ளா இருந்துகிட்டு சுத்திக்கிட்டே இருந்த. நான் வினாடி முள் மாதிரி இருந்துகிட்டு உங்க 2 பேரையும் சுத்திக்கிட்டே வந்தேன்டா. அதான்டா பிடிச்சேன். திருநத்துக்கு காரணம் மேல வந்து சொல்றேன். கைய குடுத்து என்ன தூக்கி விடு. கொண்டா கைய கொண்டா. அசிங்க பிடிச்ச மேல
வாடா. இப்ப சொல்றா, ஏன்டா திருண்ண? வாங்குற சம்பளம் வயிற்றுக்கு பத்தல. தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தணும்னு சொல்லி இந்த காய்கறி எல்லாம் திருண்ண என்ன மன்னிச்சிடு. நீ சரியில்லை, முதல்ல நட. எங்க ஐயா வீட்டுக்கு. ஐயோ, நீயே பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுடுறா. அந்த போர் எனக்கு இல்லடா. குழி வெட்டுற பவர் தான் உனக்கா? அங்க போனா என் மான கப்பல் ஏறிடும். உன் தங்கச்சியை ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா அப்ப தெரிஞ்சிருவியா? நிச்சயமா தெரிஞ்சிடுவேன். சரி, ஒளிஞ்சு போட்டோம். உன் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. மச்சான், நிஜமாவா? ஆமாடா மச்சான். இனிமே திருட மாட்டியா? சத்தியமா திருட மாட்டேன். இன்னில இருந்து நல்லவனா ஆயிடுவேன். சரி சரி, இந்த பாரு, பதறி போனா கதறன தங்கச்சியுமா சேர்ந்து செதறி போன காய்கறிகள் அள்ளிட்டு வாங்க. நானு இன்னைக்கு கறி குழம்போட கருவாட்டு துண்டை கடிச்சுக்கிட்டேன். அதனாலதான் உறக்கம் அப்படியே கண்ணை சுத்துது. பத்துமா அடாருங்க. மச்சான், நான் இதுக்கு என்னடா விளக்க வேற விட்டுட்டு போயிட்டா? சரி, 5 ரூபாய் தாளும். தங்கச்சி, உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னனே, அவ்வளவும் பாவலா. அத உண்மை நினைச்சு அவன் போயிருக்கான். உனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கிறேன். இன்னும் 1 வாரத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயமாயிடும். ஏன் இவருக்கு என்ன? இவரு பல்லகள் எல்லாம் கூட எனக்கே குழி பறிச்சிருக்கான். என் உயிரை வாங்க பார்த்தா அவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? நடக்காது. வேண்டாண்ணே, அந்த ஆள் ஒரு மாதிரி. இன்னும் ஒரு மாதிரி. வெண்டைக்கால் அடிச்சா பொட்டுன்னு செத்துருவான். அவனை காட்டி என்ன பயமுறுத்துறியா? நீ ஒன்னா பார். உன்னை கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தியே அவன் மானத்தை வாங்கல. என் பேரு ஆறுமுகம் இல்லை. குட் ஈவினிங் மிஸ் லட்சுமி. குட் ஈவினிங். நீங்க கேட்ட நகை வந்திருக்கு. இத பாருங்க. வீட்டுக்கு வந்து அனாவசியமா தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் வீட்டு வந்து அப்பாட்ட காட்டுங்க. அப்பா எதுக்கு? கோர்ட்டுக்கு போறது நீங்க தானே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நாம பேசி சௌரியப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. லட்சுமி, இனிமே இங்க வந்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். Be careful. எப்ப நான் உன்னை கடையில சந்திச்சனோ அப்பவே உன்னை அடையணும்னு திட்டம் போட்டு தான் வர வைக்கிறேன். சிக்கிக்கிட்டேன்னு நினைச்சேன். அறுத்துக்கிட்டா போற. ஓ, என்னைக்கு இருந்தாலும் ஒண்ணு நான் தொடாம விட மாட்டேன். அப்புறம் என்னமா செஞ்சேன்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவரை மிரட்டிட்டு வந்துட்டேன். சத்தியம்மா, நான் சொன்னது சரியா போச்சா? லட்சுமி, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன ஆயா? உங்க அப்பா உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆயா, என்ன மன்னிச்சிரு ஆயா. என்னம்மா? அப்பாவுக்கு உனக்கு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னமா சொல்றேன்? நான் ஒருத்தரை விரும்புறேன் ஆயா. யார் அது? இன்ஸ்பெக்டர் சங்கர். நீ இன்னைக்கு பாக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல? அவர்தான். என்ன ஆயா யோசிக்கிறேன்? ஒண்ணும் இல்லம்மா, அவர் உனக்கு பொருத்தமானவரான்னு யோசிக்கிறேன். பார்த்தா நல்ல குடும்பத்து பையனாட்டம் தான் தெரியுது. அப்படின்னா உனக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா அம்மா? முடிவு செய்ய வேண்டியது உங்க அப்பா இல்லையா? அதுக்காக நீ உன்கிட்ட முதல்ல சொல்றேன். இந்த பாரு, நீ போய் அப்பா கிட்ட சொல்லு. இப்ப அவர் நல்ல மூட்ல இருக்காரு. ஆயா போய் பிளீஸ் எனக்காக. ஆகட்டும்மா, முதல்ல நீ அந்த இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா வந்து பார்க்க சொல்லு. அதுதான் முறை. இல்ல பொன்னம்மா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏய்யா, பணக்கார வீட்டு பையன் இல்லைங்கிறதுக்காக வேண்டாங்கிறீங்க? பணம் 10 தலைமுறைக்கு வேண்டியது என்கிட்ட இருக்கு பொன்னம்மா. பின்ன என்னய்யா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பான உத்தியோகத்துல இருக்காரு. அதனாலதான் வேண்டாங்கிறேன். ஐயா, சொல்றேன் பொன்னம்மா, உன் பொண்ணு விரும்புறது யார? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். உன் புருஷன் எப்படிப்பட்டவர்? ஆள் அடிக்கிறவர். இதுவரைக்கும் எத்தனை கேஸ்ல பிடிபட்டிருக்காரு? உன் பிள்ளைய பத்தி நீயே என்கிட்ட பல தடவை சொல்லி இருக்கிற. ஒரு திருடனா இருக்கிறானோ இல்ல கொள்ளக்காரனாவே மாறிட்டானோ, நாளைக்கு விதிவசமா அவங்க 2 பேரும் போலீஸ்ல பிடிபட்டு அவங்கதான் உன் புருஷனும் பிள்ளையோங்கிறது தெரிய வந்தா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வாழ்க்கப்பட்ட உன் பொண்ணோட கதி என்ன ஆகும்? அதை யோசனை பண்ணி பாத்தியா? அப்படி ஒரு சோதனை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா, இத்தனை வருஷமா என் கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்தின பொண்ணுக்காக, நீங்க அவளுக்கு கொடுக்க போற பெரிய வாழ்வுக்காக, உங்க சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என் புருஷனையும் பிள்ளையும் தியாகம் செய்ய நான் தயங்க மாட்டேன்யா, தயங்கவே மாட்டேன். உனக்கு அந்த உறுதி இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. மிஸ்டர் சங்கர், லட்சுமி உங்களை பத்தி சொல்லிச்சு. இருந்தாலும் உங்க அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் என்ன சார் சொல்ல போறேன்? நீங்க பெரியவங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி.
பாத்தியம்மா, மாப்பிள்ளை என்ன அழகா சொல்லிட்டாரு. ஐயா வணக்கம், பாப்பா வணக்கம். பாத்தீங்களா, நான் தோட்டத்துல காலை வச்சேன், கண்ணெல்லாம் கத்திரிக்காயா மாறுது, புல்லெல்லாம் புடலங்காயா மாறுது. ஆமா, காஞ்சி போன இடத்துல எல்லாம் பாஞ்சு பாடுபட்டதுனால்தான் காய்கறிகள் சாஞ்சி விளையுது. மூட்டை மூட்டையா மார்க்கெட்டுக்கு அனுப்புறேன், சில்லறையா விற்கிறேன், மிச்சத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டாடுறேன். ஏய், கொண்டு வாங்கடா, உள்ள வைங்கடா, பந்தில உட்காருங்கடா. இன்ஸ்பெக்டர் ஐயாவா? என்னங்க பட்டு துண்டு வழுக்குது. ஏங்க இந்த வாட்டி பாப்பா வண்டி ஓட்டும் போது ஏதாவது தப்பு பண்ணிச்சா? ஓவர் ஸ்பீடா, நோ பார்க்கிங்கா, உண்மையா, லைட் இல்லையா ஆள் சேதமா? இது பாருங்க, என்ன தப்பு பண்ணிருந்தாலும் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏங்க உங்களுக்கு ஏங்க அது மேலேயே குறி? எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு பண்ணுதுன்னு அதையே சுத்திட்டு இருக்கீங்க. நீ என்னம்மா சொல்லி வச்ச மாதிரி அவர்கிட்டயே மாட்டுற? இல்லடா, இன்ஸ்பெக்டர் இந்த தடவை நம்ம கிட்ட மாட்டிருக்காரு. அவரு ஓவர் ஸ்பீடா? இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட மாட்டினாரு? அது இல்லடா, அவர் நம்ம வீட்டுக்கே வரப்போறாரு. ஏன் அவர் இருந்து வீட்டு கொடக்கூடி கொடுக்குறியா? நோட்டீஸ் விட்டாருடா, நம்ம வீட்டுல போஸ்ட் கேக்குறாரா? மண்டு மண்டு உங்களை இல்ல, தப்பா நினைக்காதீங்க. அப்படி எனக்கு ஒரு பேர் உண்டு. சொல்றத புரிஞ்சுக்கடா. அவரு நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கல்யாணத்தை பண்ணிட்டு நான் இருக்கேன். ஐயோ, பாப்பாவுக்கு கல்யாணமா? எனக்கு கைய ஓடல, கால் ஓடல. உங்களுக்கு எப்படி இருக்கு? தப்பு பண்றவங்க சார்ஜ் பண்ற நீங்களே இப்ப இந்த வீட்டுக்கு இன்சார்ஜ் ஆயிட்டீங்களா? பாலையாரு பாப்பா, நீங்க களவாணி பசங்களை அரெஸ்ட் பண்ற இன்ஸ்பெக்டர் உன் கண்ணால் அரெஸ்ட் பண்ணி ஹார்ட்டுங்கிற ஜெயிலில் லாக்கப் பண்ணி வச்சிருக்கியா? இது கல்யாணம்ங்கிற ப்ரமோஷன் தான். அவன் எப்பவுமே அப்படிதானேம்மா. கொடுத்து வச்சவ பாப்பா, நீ இன்ஸ்பெக்டருக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. இனிமே லைட் இல்ல, லைசன்ஸ் இல்ல, பிரேக் இல்ல, ஒண்ணுமே எல்லாம் வெத்து வண்டி எடுத்து நீ வாட்டுக்கு வண்டியை ஓட்டலாம். அதுதான் நம்ம கிட்ட நடக்காது. ஓவர் ஸ்பீடுனா மட்டும் நமக்கு படுக்கவும் வரும். சங்கர், இவன் இருந்தா நல்லா பொழுது போகும் இல்ல? சரி, ஒரு நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோட வந்தீங்கன்னா. சாரி சார், என் பெற்றோர் காலமாயிட்டாங்க. சொந்தக்காரங்களும் நண்பர்கள் மட்டும் இருக்காங்க. நண்பர்கள் போதுமே, பஞ்சு நிறைஞ்சிருமே, இடமே இருக்காது. ஒரு நல்ல நாள்ல வேண்டியவங்களோட வந்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் செஞ்சிருவோம். அன்னைக்கே முகூர்த்த தேதியும் குறிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? ஆல்ரைட் சார். அதைத்தானே சொல்ல முடியும், வேற என்னத்த சொல்ல முடியும்? கரும்பு திங்கிறது கூலியா? என்ன பாபா, இந்த ஆவணி டும் டும், அடுத்த ஆவணி கூவா. அது நீ பண்ணக்கூடாது, பிறகுற பையன் பண்ணணும். எங்கடா போற? இங்கே இருந்துட்டா தோட்டத்தை யார் கவனிக்கிறது? கொள்ளலாமா, இன்னும் விலகி போகலாமா, உன் விருப்பம் சொல்லலாமே. கண்கள் சேர்ந்து பாடலாமே, கொஞ்சம் பொறுமை காட்டலாமே. வெட்கம் கொள்ளலாமா, வளையலாக நான் உருவம் மாறி உன் கையை கொஞ்சவா, வாசம் பொங்கிடும் உனது கூந்தலில் பூவாய் மின்னவா. வேகம் கொள்ளலாமா, நாம் வரம்பை மீறலாமா. வேளை வந்த பின்னே அந்த விருந்தை நடத்தலாமே. வெட்கம் கொள்ளலாமா, இன்னும் விலகி போகலாமா, உன் விருப்பம் சொல்லலாமே. சிரித்து பேசலாமே, கண்கள் சேர்ந்து பாடலாமே, கொஞ்சம் பொறுமை காட்டலாமே. ஆசை என்பது அளவு மீறினால் நன்மை கிடைக்குமா? அச்சமின்றி நாம் நடக்க எண்ணினால்
பருவம் தீரலாமா நல்ல பண்பை மறக்கலாமா பருவம் தீரலாமா நல்ல பண்பை மறக்கலாமா விட்டுத்தான் கொடுப்போமே தாலி கட்டித்தான் முடிப்போமே கொஞ்சம் விட்டுத்தான் கொடுப்போமே தாலி கட்டித்தான் முடிப்போமே போயிட்டு வருவா அதுக்குள்ளாரியா பின்ன அப்பா தேடுவாரே ஓகே ஜாக்கிரதையா போயிட்டு வா பாய் பாய் ஆமா உனக்காகத்தான் காத்திருக்கேன் வசமா வந்து மாட்டிக்கிட்ட வா கையை விடு முடியாது வா நான் வர மாட்டேன் நான் விட மாட்டேன் கையை விடு ஐயா என்னம்மா என்ன ஒருத்தர் துரத்திட்டு வரா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துறேன் பணம் கொடுப்பியா எவ்வளவு ஆளும் கொடுக்குறியா அப்ப சரி நான் கவனிச்சுக்கிறேன் நீ விடு ஏய், அவளை விடு இல்லன்னா சிரிக்கிறியா உன்னை கவனிச்சுக்கிறேன் டேய். ரொம்ப நன்றி நன்றி இருக்கட்டும் பணத்தை மறந்துட்டியா ஆமாமா வாங்க கார்ல வச்சிருக்கேன் ஆ. ஐயா என் மானத்தை காப்பாத்தின உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும் ஆனா தற்சமயம் என் கையில இருக்கிற இந்த 300 ரூபாய் தான் இதை வச்சுக்கங்க ஆக கைய கால ஒடிச்சாதான் 300 ரூபாய் அடிச்சா 100 ரூபாய் தான் அதனால எனக்கு 100 ரூபாய் போதுமா பரவாயில்லையா இதை வச்சுக்கங்க எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குமா அதை விட்டு நான் மாற மாட்டேன் ஆமா ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா வரலாமா அதுவும் இந்த காலத்துல இனிமே இப்படி எல்லாம் வராதம்மா புறப்படு சரிங்க ஜாகிரதை என்ன அந்த அயோக்கியம் உங்ககிட்ட அப்படியா நடந்துக்கிட்டான் இப்பவே இன்ஸ்பெக்டர் போன் பண்றேன் வேண்டாம் ஐயா வேண்டாம் கல்யாணம் நிச்சயம் இருக்கிற இந்த சமயத்துல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட வேண்டாம் இது நமக்குள்ள இருக்கட்டுங்க ஆமா ஆமா அதுவும் சரிதான் லட்சுமி இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா சரியா மல்கோவா மாம்பழம் மாதிரி பச்சை காய்கறிகளையே கொடுத்து உடம்பு அப்படியே பச்சை பசேல்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு தாங்க அது வைங்க நாங்க அப்படி அருமையா வளர்த்து என் தங்கச்சிய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் நிச்சயம் பண்ணிடலாம் இத வாங்கி கிடக்கும் இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சுப்போம் ஏன்டா மச்சான் மறைக்கிற வாங்க வேண்டிய கைதாண்டா வாங்கி இருக்குது தம்பி யாருமா யாரு இந்த பையன் சரசாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன் நிச்சயதார்த்தத்துக்கு 4 பேர் வேணும் இல்லீங்களா எனக்கு ஒரு முறையே கிடையாது அதனால்தான் என் மச்சான் முன்னேற்பாடா உங்களை எல்லாத்தையும் கூட்டாந்து வச்சிருக்கான் என் தங்கச்சியை கட்டிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்குது அவ ஆப்பிள்டா உருக்கி பய இங்க பாத்தீங்களா என் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் திருடி கொண்டிருக்கான் ஏண்டா டேய் கத்திரிக்காய் மேல ஆசைப்பட்ட நீ என்ன பார்த்து குத்தம் சொல்ற ஆப்பிள் சொன்ன உன் தங்கச்சி அது மேல நான் பிரிய வச்சதுல என்னடா தப்பு என் ஆத்திரத்தை கிளப்பாதடா நானா கிளப்புறேன் ஐயோ ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது கொஞ்ச நேரத்துல நிஜமாக பிடிக்க போகுது அடியா சரதா ஒரு ஆம்பளை இந்த வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது வெளியவா எனக்காகவா நான் உனக்காகவா என்னை காணவா இரு உன்னை காணவா வா வா வாங்க அவனை விட்டுட்டு வா வயிறு பத்தி எரியுது பாட்டு வேறவா பாடுற பாட்டு மாப்பிள பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாரு ஐயே இதுவா மாப்பிள இதுக்கு என்ன குறைச்சல் இழுத்து இழுத்து போறானே காப்பு கடுக்கம் மோதிரம் செயின் 10வது பூ வேற வச்சிருக்கா வேற என்ன ஓடும் சகிக்கல எது அப்ப எது பிள்ளைன்னு தெரியல பூ வச்சிருக்கணும் மாப்பிள்ள தள்ளுங்களா எடுத்து பேசினா பல்லகளை நான் உடைப்பேன் அவன் காப்பு கடுக்கெல்லாம் எனக்கு ஓடும் அதனால அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஏ மச்சான் சும்மா நீ பாட்டுக்கு மிரட்டிட்டே போற ஒரு நாளைக்கு உனக்கு தெரியாம நான் இவளை கூட்டிட்டு ஓடுறேன் பார் ஒரு காலை வெட்டி எடுத்துருண்டா வெட்டின கால கையில தூக்கிட்டு ஓடுவேன் சத்தியமா சொல்றேன் இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் என்ன சொன்ன சத்தியபாவா ஆமா
துண்டை போட்டு தாண்டு. கொண்டா. உன் துண்டை போடுறா. நம்ம 2 பேர் துண்டு வேணாட்டா, 3ஆவது மனுஷன் துண்டை போடு. உன் துண்டை புடலுங்க. உங்க அண்ணன் நிக்கிற கோலத்தை பாத்தியா? பெரிய பரமேஸ்வரர். நான் பாம்பா சுத்தி இருக்கிற கழுத்துல புடலங்கா திருடி தோட்டத்துல ஒண்ணு தொங்கப்படாதுன்றான். உடனே தூக்கி வந்துடுறான். ஏடா அங்கவசம் எல்லாரும் மரியாதை போடுவாங்க, நீ என்ன மறைக்கிறதுக்குன்னு போட்டிருக்க? கருமா இவங்கிட்ட தட்டு மாத்த வந்தே மாதிரி என் புத்திய என்னப்பா கையில அடிச்சுக்கிற? எந்திரிங்க. இவன் வீட்டுல சம்பந்தம் செய்ய வந்தே மாதிரி இருங்க. எத்தனை பேருக்கு சோறாக்கி இருக்குது, வந்த காரியத்தை முடிச்சுட்டு போங்க. இப்ப நான் என்னடா செய்யறது? என்ன செய்யறதா? இதே முகூர்த்தத்துல எங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வை. நினைச்ச நேரத்துல கல்யாணம் பண்ணனா தாலி எங்க போறது? எட தாலிய எல்லாம் முன்னேற்பாடா? காப்பு கிடக்குறா வேற தலையில இவனை கட்டிடுவேன். நான் போட்டு விடுவேனா? கல்யாணம் ராஜா கவலைப்படாத, உன் கல்யாணம் தானே. அடுத்த ஆடியிலேயே சனிக்கிழமை 9, 10 தாலியை கட்டு. சனி பெருக்கா உன்னை கட்டினா வேற என்ன போறோம்? அடே மழுங்கின மாட்டேன். கடுக்கன் இருக்கா பாத்தியா? அப்போ கடுக்க இல்ல, கொஞ்ச நேரம் நினைச்சா கடுத்துல கட்டிட்டா வாங்கிக்க. தெரிஞ்சு பசிக்குது. பசிக்கிட்டா இதாயா நடக்குதியா? கையை தட்டுங்க. சாப்பிட போவாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு எவன் பண்றான்? சாப்பாடு உங்களுக்கெல்லாம் சாப்பாடுக்காக கூப்பிட்டுக்குது, சாட்சிக்காக கூப்பிட்டுக்குது. புரியுதா? எல்லாம் போங்க, நம்ம உள்ள போலாம். மச்சான் நீ வெளியேறு. உன்னை வெளியே விட்டா நீ நேரம் தோட்டத்துக்கு போவ. நாங்க வெளியே போற, நீ உள்ளே நீ வாமா. சரி மச்சான். அருணாச்சலம், வித்தியாசமா நினைக்காதீங்க. நடந்தது. என்னங்க அது கனமா இருக்குது? நான் தான் அப்படின்னா நீங்களுமா? தட்டுல இருந்தது எப்படி?